எண்ணாகமம் 11:29 மோசே ஒரு வார்த்தையை 2 பேரை பார்த்து சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்னா, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ என்று சொல்லி கேட்கிறார். யாரை பார்த்து கேட்கிறார்னா, ஒரு நபர் யோசுவா, இன்னொரு நபர் வாலிபன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. There was a youth and Joshua with Moses. அவங்கள பார்த்தவர் கேட்கிறார், நீ எனக்காக வைராக்கியம் காண்பிப்பாய். இன்னைக்கு நான் சொல்ல போகிறது the zeal for God. என்னது? the zeal. இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது you are really on fire today. You are really on fire. ஒரு நாள் ரேனால்ட் போங்கேயுடைய புஸ்தகத்தை நான் படித்து கொண்டு இருந்தேன். அதில் பிடிச்ச ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் சிலர் படிச்சிருக்கலாம். அந்த சபையில் இருக்கிற ஒரு சகோதரி ஒரு நாள் ஓடி வந்து, கவுன்சிலராக இருக்கிற சகோதரி, பாஸ்டர் the devil is sitting on my head ன்னு சொன்னாங்களாம். என்னது? பிசாசு என் தலையில் உட்கார்ந்துருக்கிறான். உடனே பாஸ்டர் நினைச்சாரா, நம்ம சபையில் இருக்கிற இந்த பெண், she is a counselor, இவங்க தலையில் எப்படி பிசாசு வந்து உட்கார முடியும் என்று சொல்லி அவங்களுக்கு என்ன பதில் சொல்லன்னு அவருக்கு தெரிலையாம். ஆனால் வீட்டுக்கு திரும்பி போனார். அவர் யோசிச்சார், ஏன் சபையில் அனலாயிருந்த ஒரு சகோதரி தலையில் எப்படி வந்து பிசாசு உட்கார முடியும்? அப்பொழுது அடுத்த நாள் அந்த சகோதரியை அவர் சந்தித்து கர்த்தர் சொன்ன காரியத்தை அவர் சொன்னாராம். அந்த சகோதரியை கூப்பிட்டு அவர் சொன்னாராம், the devil cannot sit on burning fire, the burning stove. Hallelujah. இன்னைக்கு ஒருவேளை நீங்க எல்லாம் you are fire for God, but let me tell you, don't cool down. Don't cool down. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது, when people surround you, are surrounded with holy people, when you are in the presence of God, you are so good. ஆனால் நீங்கள் வெளியே போகும் பொழுது நீங்கள் எங்கே போகணும்? you have to go into the society. நாளைக்கு இருக்கிற வாழ்க்கை, இன்னைக்கு நான் அதிகமாக பார்க்குற கிறிஸ்டியன்ஸ் எப்படிப்பட்டவங்கன்னா நான் சொல்லுவேன், மோஸ்ட்லி பீப்புள் ஆர் சண்டே கிறிஸ்டியன்ஸ். எப்படி? சண்டே கிறிஸ்டியன்ஸ். சண்டே போகும்போது ஆலயத்தில் ஆடுவாங்க பாடுவாங்க, பட் மண்டே டு சாட்டர்டே இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஆனால் நம்முடைய வாழ்க்கை, மோசே கேட்கிறார் யோசுவாவை பார்த்து, நீ எனக்காக பக்தி வைராக்கியம் காண்பிப்பாயா? அவங்க என்ன பக்தி வைராக்கியம் காட்டினாங்க? அன்னைக்கு மோசேக்கு ஒரு பிரச்சனை. மோசேக்கு பிரச்சனை இருந்ததே கிடையாது. பூமியில் உள்ள எல்லா மனுஷன்லையும் மிகவும் சாந்தமான மனுஷன். தேவன் அவரை தெரிந்து கொண்டார். ஆனால் ஜனங்களுடைய முறுமுறுப்பு அவரால் தாங்க முடியல. அந்த எண்ணாகமம் 11 பார்த்தவர் கேட்கிற, ஆண்டவரே இந்த உபத்திரவத்தை எடுத்து போடும் அல்லது என்ன கொன்று போடும். ஊழியருடைய எல்லாருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தருணங்கள் வரும். லார்ட் ஹெல்ப் மீ ஆர் டேக் மீ அவே, என்னை கொன்று போடும். ஆனால் தேவன் ஒருவரை அப்படி கொன்று போட்டதாகவே பைபிளில் இல்லை. மோசையை பார்த்து சொல்கிறேன், அப்பா உன்னுடைய பாரத்தை நான் குறைத்து விடுகிறேன்னு சொல்லி சுருக்கமாக சொல்கிறேன், பெரிய பிரசங்கமாக பண்ண விரும்பல. அன்று தேவன் சொல்லுகிறார், உன்னிடத்தில் இருக்கிறவர்களில் மூப்பரில் 70 பேரை நீ தெரிந்து கொள். நீ ஒருவனாக இஸ்ரவேல் பாரங்களை சுமக்க வேண்டாம். அந்த 70 பேர் மேலே நல்ல கவனிங்க, நான் ஆவியை அனுப்புறது தேவன் தான். தேவன் என்ன சொல்லுகிறார்? உன்மேல் இருக்கிற ஆவியை அந்த 70 பேர் மேலே வைக்கிறேன். சபையில் பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா, குடும்பங்களில் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா, ஏன் தேவன் வந்து உன்மேல் இருக்கிற ஆவியை நான் 70 பேர் மேலே வைக்கிறேன்னு சொல்கிறார்? பாருங்களேன், நிறைய பேர் இன்னைக்கு ஆவியை பெற்றுக்கொண்டீங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஒரு வித்தியாசமான மேனிஃபெஸ்டேஷன் இருந்து, ஒருவேளை நீங்கள் எல்லாம் வித்தியாசமாக, ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் இருக்கிற இடத்துல குழப்பம் இல்லை. வித்தியாசமான விதத்தில் எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சுன்னா சபை என்ன செய்கிறோம்? பிரிஞ்சு போகும். மோசையின் மேல் இருக்கிற ஆவி, the oneness spirit. என்னது வேணும்? oneness in spirit. இப்போ இந்த பாஸ்டர், இந்த ஐயா பால் அவர்கள் இந்த சபையை நடத்துகிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அதே ஸ்பிரிட் உங்களுக்குள்ளேயும் இருந்தாதான் சபையில் என்ன இருக்க முடியும்? சமாதானம் இருக்க முடியும். அன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்மேல் இருக்கிற அந்த ஆவியை எடுத்து நான் உன் 70 பேர் மேலே வைக்கிறேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சு? சரி, இன்னும் புட் இட் ஷார்ட். அன்னைக்கு கர்த்தர் சொன்னது போல் அவர்கள் எல்லாம் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு, கர்த்தர் சொல்லுகிற எல்லாரும் கூடாரத்திற்கு வரணும்னு சொல்லி, அந்த 70 பேரில் எத்தனை பேர் வந்தாங்க? 68 பேர் மட்டும்தான் வந்தாங்க. மீதி 2 பேர் அவங்க பாளையத்தில் இருந்துட்டாங்க. இன்னைக்கு பாளையம் சொன்னால் வீட்டிலன்னு சொல்லலாம். இன்னைக்கு எத்தனை பேர் வராமல் வீட்டில் இருக்கிறாங்களோ?
அவங்க 2 பேரும் பாளையத்துக்கு வரல. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? மேகத்தில் இறங்கி வந்து மோசேக்கு இருந்த அதே ஸ்பிரிட்டை தேவன் வந்து அந்த 70 பேர் மேலே வைத்தாராம். அதில் 2 பேர் எங்கே இருந்தாங்க? பாளையத்தில் இருந்தாங்க. அப்போ ஒரு சின்ன பிள்ளை ஓடி வந்து சொல்கிறான், 2 பேர், அந்த பேரை சொல்லி அவன் சொல்லுகிறான், எல்தாதும் மேதாதும் பாளையத்திலேருந்து என்ன செய்கிறாங்க? தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அப்போ 2 பேருக்கு பிடிக்கல. யாருக்கு? யோசுவாவுக்கும் இன்னொரு வாலிபனுக்கும் பிடிக்கல. மோசையை பார்த்து சொல்கிறாங்க, மோசே என் தகப்பனே. அர்த்தம் என்ன தெரியுமா? நீர் மட்டும்தானே தீர்க்க தரிசனம் சொல்லணும். யாரு? இந்த சின்ன பிள்ளைங்க பாளையத்தில் இருக்கிறாங்க, தேவனுடைய கூடாரத்துக்கு வரல. அவங்க அங்கே இருந்து கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அவங்கள நிறுத்தும். ஸ்டாப் தேம், ஸ்டாப் தேம், ஸ்டாப் தேம். அப்போ மோசே சொல்லுகிறார், நீ எனக்காக ஏன்பா பக்தி வைராக்கியம் காட்டுகிறார்? நீ எனக்காக ஏன் பக்தி வைராக்கியம் காட்டுகிறார்? இந்த 70 பேர் இல்லை, இந்த பாளையத்தில் இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் கர்த்தருடைய ஆவி இறங்கு வருமானால் என் வேலை ரொம்ப சுலபமாயிருமே. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அன்னைக்கு மோசே சொன்ன வார்த்தை, யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை 2:28 மாம்சமான யாவர் மேலும், யார் மேல? யாவர் மேலும், வேலைக்காரியின் மேலும், ஊழியக்காரன் மேலும். அந்த இடத்துல மட்டும்தான் பைபிளில் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஊழியக்காரன் மேலும், ஊழியக்காரி மேலும், குமாரர்கள் மேலும், குமாரத்திகள் மேலும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. அப்போஸ்தலர் நாட்கள் நிறைவேறினதாக இன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் என்ன? பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம், அந்த ஜீல் ஃபார் காட். இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் நீங்க ஃபயரா இருக்கீங்க. எப்படி இருக்கு தெரியுமா? கோ அண்ட் டூ சம்திங் ஃபார் காட். எப்படி இருக்கும்? புறப்பட்டு போய் என்ன செய்யணும்? இந்த அபிஷேகத்தினால இந்த மலேசியாவை கலக்கணும் இருக்கும். ஆனா இந்த ஜீல், திஸ் ஜீல், நீங்கள் கடைசியில் வெளிப்படுத்தல நீங்க பார்க்க போனா கர்த்தர் 7 சபைகளோடு பேசுகிறார். அந்த 7 சபையில 2வது சபையை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவங்க கிட்ட எல்லாமே இருந்துச்சாம். தீர்க்க தரிசனம் வர இருந்துச்சு, அப்போஸ்தலர் அல்லாதவர்களை நிறுத்தி நீ அப்போஸ்தலர் இல்லப்பான்னு சொல்ற தைரியம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு குறை உண்டு. அதற்கு அடுத்தது இன்னொரு சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ குளிராயும் இல்லை அனலாலையும் இல்லை. அப்படின்னா அர்த்தம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது, தேவ சமூகத்திற்கு வரும்பொழுது மட்டும் அனலா இருக்கிறோம், அடுத்த நாள் என்ன ஆயிடுறோம்? குளிராயிடுறோம். Why we are becoming cold? இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி அதுதான். ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கும்போது நாங்கள் அப்படி இருக்கிறோம், ஆனால் நாங்கள் திரும்பி போகும் பொழுது இது இல்லையே. வீட்டில் அப்படி துதிக்க முடியலையே, வீட்டில் அப்படி ஆராதிக்க முடியலையே, வீட்டில் கர்த்தரோட பேச முடியலையே. ஏன் முடியல? அந்த ஜீலை நம்ம காத்துக்கொள்ளணும். அந்த ஜீலை காத்துக்கொள்ளணும். தேவனுக்காக, மனுஷனுக்காக ஒருவேளை பக்தி வைராக்கியம், அல்லது மனுஷர்களுக்கு முன்பதாக என் சபை தான், நான் நினைச்சதுதான் கரெக்ட், இவங்க சொல்றதான் கரெக்ட், அவங்க சொல்றதான் கரெக்ட் என்று சொல்லி மனுஷர்களுக்காக நம்ம பக்தி வைராக்கியம் பாராட்டாமல் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக என்னை அழைத்தவர். நான் ஊழியத்துக்கு வந்த போய் எனக்கு ரொம்ப சின்ன வயசு. என்னை பார்த்துலாம் நிறைய பேர், நீங்கள் ஏன் ஊழியம் பண்ணுறாங்க? அந்த பிடிவாதத்திலே படித்தேன். ஒரு நாள் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேச போயிருந்தேன். இவங்க ஏன் பேசுகிறாங்க, இவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? அதுக்காகவே நான் லோஷம் உட்காந்து பிடிஹெச், எம்டிஹெச், பிஹெச்டி எல்லாம் முடித்தேன். என் பின்னால் இருக்கிற அந்த டாக்டர் எல்லாம் எனக்கு பிரயோஜனம் கிடையாது, அது மனுஷர்களுக்காக. ஆனால் எனக்கு இருக்கிற வைராக்கியம், எந்த ஒரு காரணத்தை கொண்ட கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை விட்டு நான் பின்வாங்கவே மாட்டேன். சொல்லுவேன், until God stop me, until God stop me, I'm not going to stop. எப்போ வரைக்கும்? என் மூச்சில் அந்த சுவாசம் இருக்கிற வரைக்கும் இந்த கர்த்தர் எனக்கு கொடுத்த அழைப்பை விட்டு நான் பின்வாங்கவே மாட்டேன். என்னை எதுவும் தேவனிடத்திலிருந்து என்னை பிரிக்கவே மாட்டாது. ஒருவேளை உங்களுக்கு உலக பிரகாரமாக வர்ற சோதனைங்க, உலக பிரகாரமான வர்ற காரியங்களை பார்த்து நம்ம பின்வாங்கி போகுமானால், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண டெம்பரவரி லைஃப். இப்போ நாங்கள் வரோம், எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கிறோம், நல்ல நல்ல ஹோட்டல்ஸ்லாம் தங்குறோம். குவைட்டுக்கு, ஐ திங்க் துபாயில்னு நினைக்கிறேன், போயிருந்தப்போன்னு சொன்னாங்க, சிஸ்டர் பிரதர் நீங்கள் வந்து இந்த ஹோட்டலில் தங்கணும், ஒரு நாள் வாடகை இந்தியா மதிப்பின்படி
ஐ திங்க் இட் இஸ் மோர் தென் 1 lakh rupees ஒரு நாள் வாடகை. சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் நம்ம தங்குறோம். இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் இட்ஸ் நாட் பெர்மனன்ட். இது பெர்மனண்ட்டான வாழ்க்கை கிடையாது. இன்னும் நீங்கள் தேவன் நமக்காக அதற்கு பிறகு வைத்திருக்கிற காரியங்களை யோசிச்சு பார்ப்போமானா இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. நேற்று சிஸ்டர் எஸ்தர் சொல்லிட்டு இருந்தேன், சிஸ்டர் நான் என் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிற உபத்திரவங்கள் பாடுகள் எல்லாம் யோசிக்கும்போது நம்ம ஆண்டவருக்காக இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம்னு தோணும். ஆனால் கம்பேர்ட் டு த க்ளோரி ஆஃப் காட் வாட் ஹி ஹஸ் கெப்ட் ஃபார் மீ, எனக்காக அவர் வைத்திருக்கிற காரியங்களை யோசிக்கும் பொழுது இந்த உலக பிரகாரமாக நம்ம கடந்து போகிறது நம்ம ஆண்டருக்கு செய்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏனென்று சொன்ன கர்த்தர் நேற்று பிரதர் ஷார்ட்டை ஒரு வார்த்தையில் சொல்லி முடித்தாங்க. பரலோகத்தையும் நரகத்தையும் ஒரு நாள் இரவு எனக்கு ஆண்டர் காட்டின பொழுது அன்று இரவு முழுதும் ஏசி ரூமில் வேர்த்து கொட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அந்த நரகம் எவ்வளவு பயங்கரம் என்று நான் பார்த்தேன். அதற்கு முன்னதாக தேவன் ஒரு அழகான இடத்துல என்னை கொண்டு சென்றார்.